வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு சீசன் 2 25வது நாளுக்கான கொஸ்டின்ஸை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்க்கக்கூடிய 10 கொஸ்டினுமே ரீசனிங்கை பேஸ் பண்ணி தான் பார்த்துருக்கோம். ஒரு 2-3 டேஸ் ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 10 கொஸ்டின் ஃபுல்லாகவுமே ரீசனிங்கை பேஸ் பண்ணி பார்த்துடலாம். ஏன் அப்படின்னா, ஆரம்பத்தில் தொடங்கியே நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, சார் ரீசனிங் டாப்பிக்கில் வீடியோ போடுங்க, அதில் தான் நிறைய டவுட் இருக்குது, டாபிக் வைஸ் கூட பார்த்துடுறோம், ரீசனிங்கில் அவங்க கேட்கறதுலாம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்ட்டு. உண்மைதான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாள்லையுமே நம்ம ஒரு 2-3 டேஸ், நான் என்ன கணக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு 4 டேஸ் ஒன்ஸ், இப்போ 21லேருந்து 24 வரைக்கும் நம்ம ஃபுல்லாக ஆப்டிடியூட் பார்க்குறோம் அப்படின்னா 25வது நாள் ரீசனிங். இதே மாதிரி அடுத்து 26லேருந்து 29 வரைக்கும் ஆப்டிடியூட் பார்த்துட்டு 30வது நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னன்னா ரீசனிங் வச்சு பார்க்கலாம். நடுவில் இதில் வரக்கூடிய 4 நாளுமே 1 or 2 கொஸ்டின்ஸ் ரீசனிங் கலந்து வந்துடும். மற்றபடி ஒரு ஃபுல் டேவில் முழுசாக பார்க்கணும் அப்படின்னா இந்த ஒரு நாளை மீன் பண்ணிக்கிட்டு அதில் ஃபுல்லாகவே ரீசனிங் பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். பார்ப்போம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இன்னைக்கான ஃபுல் கொஷின்ஸுமே ரீசனிங் தான். இதில் பாருங்கள், 241 ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க, அதுல இருந்து ஒரு கொஷின் மார்க்கை கொடுத்து அவங்க கொஷின் கேட்டிருக்காங்க. இது நம்ம பேசிக்லேருந்து ஒவ்வொரு முறையுமே எக்ஸாமில் பார்க்கக்கூடியது தான். ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதில் ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. ஆனால் அவங்க கொடுக்குறது என்னவோ ரொம்ப சிம்பிளாக தான் கொடுப்பாங்க. இப்போ இந்த கொஷினில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த லெஃப்ட்லையும் ரைட்லையும் இருக்கிற 2 நம்பரையும் ஆட் பண்ணியிருக்காங்க. பாருங்க, 5 + 6 ஆட் பண்ணா 11. அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த டாப்லையும் டவுன்லையும் இருக்கிற 2 நம்பரையும் ஆட் பண்றாங்க. 4 + 7 11 ஆட் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றாங்க. 11ல் 11 போயிடுச்சு அப்படின்னா 0. அதை தான் நடுவில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பாருங்க, 7 + 6 7 + 6 13. அதே மாதிரி இங்க 8, இங்க 4 8 + 4 12. அப்போ 13 - 12 என்ன கிடைக்கும் அப்படின்னா 1. அதை தான் நடுவில் கொடுத்துருக்காங்க. அப்போ அதே மாதிரி இங்கே பாருங்க, 11 + 2 11 + 2 13. இங்கே 0 + 2 0 + 2 2. கிடைச்ச 2 ஆன்சர் என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். 13ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 11. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 3 11. இது ரொம்ப பேசிக்காக தான் கொடுத்துருப்பாங்க. நாம தான் சில நேரம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்கொயரு கியூபு பெருசாக யோசிப்போம். அப்படியும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான். அப்படி கொடுக்க மாட்டாங்கலாம் கிடையாது. நான் முதல்ல பேசிக் லெவல்ல இருந்தே யோசிங்க அப்படிங்கிறேன். சரிங்களா? ஓகே, அடுத்ததா 242. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் டேர்ட்டல் என்பது RRNRIA என எழுதப்பட்டால் லாயல்ஸ் என்பதை எவ்வாறு எழுதலாம்? இப்போ இதில் பாருங்க, டேர்ட்டல் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டோம் அப்படின்னா முடியும். TURTLE டி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இதுக்கு நேரில் அப்படின்னா RRNRIA இப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டீக்கு முன்னாடி எஸ் வரும், RST. பாருங்க, எஸ்ன்ற ஒரு எழுத்தை விட்டுட்டு ஆர். யூக்கு முன்னாடி RST, கரெக்டா? அப்போ யூக்கு முன்னாடி TS 2 எழுத்தை விட்டுருக்காங்க. நான் எப்படி யோசிக்கிறேன், ஆர்ல இருந்து ST நடுவில் 2 எழுத்து வருது. இங்கே யோசிச்சிங்கன்னா என்னுக்கு அப்புறம் OPQ 3 எழுத்தை விட்டுருக்காங்க. சொல்ல வரது புரியுதான்னு பாருங்க. முதல்ல ஒரு எழுத்து, அப்புறம் 2 எழுத்து, அடுத்து 3 எழுத்து. அப்போ அடுத்து 4 எழுத்து விட்டுருப்பாங்களா சார் அப்படின்னா, அங்கதான் ட்ரிக் வைக்கிறாங்க பாருங்க. ஆருக்கு அப்புறம் எஸ்ஸை விட்டுட்டு டி, அதாவது டீக்கு முன்னாடி எஸ்ஸை விட்டுட்டு ஆர், ஒரு எழுத்து தான் விட்டுருக்காங்க. IJK. அப்போ எல்லுக்கு முன்னாடி KJ 2 எழுத்தை விட்டுட்டு ஐ. இங்க பாத்தீங்கன்னா BCD, அதாவது ஈக்கு முன்னாடி DCB 3 எழுத்தை விட்டுட்டு ஏ. அப்போ 1 2 3 1 2 3 அப்படி எழுதியிருக்காங்க. ஆனா ஆன்சர்ல பாருங்களேன், நமக்கு அவ்வளோ கூட அவங்க கஷ்டம் வைக்கல. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, லாயல்ஸ் அப்படிங்கிறத எப்படி எழுதுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு ஒரு எழுத்தை விடணும். அப்போ எல்லுக்கு முன்னாடி ஒரு எழுத்தை விட்டுட்டோம் அப்படின்னா கே, அப்போ ஜேன்னு வரும். கரெக்டாமா? JKL ஒரு எழுத்தை விட்டுட்டா, ஸோ ஆன்சரோட முதல் எழுத்து என்ன வரணும் அப்படின்னா ஜேன்னு வரணும். இங்கே பாருங்களேன், இங்கே யூ கொடுத்துட்டாங்க, இங்கே யூ கொடுத்துட்டாங்க, இங்கே ஒய் கொடுத்துட்டாங்க. இந்த ஆன்சர் மட்டும்தான் என்னென்னு ஆரம்பிக்குதுன்னா ஜேன்னு ஆரம்பிக்குது. ஸோ நம்ம சூஸ் பண்ணிட்டு ஈஸியாக இது பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும் கிடையாது. அவங்க சொல்லியிருக்கிற லாஜிக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்றத தப்பு இல்லாமல் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு ஃபுல்லாக கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் கூட இருக்காது. இருந்தாலும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிடுறேன் பாருங்களேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓ கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு 2 எழுத்து முன்னாடி விட்டுணும். கரெக்டா? 2 எழுத்து அப்படின்னா என்னும் எம்மும் விட்டுணும். அப்போ முன்னாடி என்ன வரும், LMNO. கரெக்டா? இங்கே ஒய் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒய்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா 3 எழுத்தை விட்டுணும். அப்போ என்ன கிடைக்கும், XWV விட்டுட்டோம் அப்படின்னா யூ. இன்னொன்று நீங்கள் இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏபிசிடியை நம்ம ஃபஸ்ட்டு போகிறப்பவே ஒரு 5 மினிட்ஸ் எப்படி தான் கொஸ்டின் கொடுத்துட்டு டைம் இருக்கும்போது பின்னாடி ஏபிசிடியை நேராகவும் தலைகீழாகவும் எழுதி வச்சுக்கிட்டீங்க. நம்ம ஏற்கனவே ஆல்ஃபா நியூமெரிக் டெஸ்ட் வீடியோ போடும்போது அந்த ஐடியா தான் சொல்லியிருக்கோம். அதை எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். மீதி 3 எழுத்துக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இங்கே என்ன பண்ண, மறுபடியும் ஒரு எழுத்தாக வேணும். ஏவுக்கு முன்னாடி ஒரு எழுத்தை விட்டுட்டோம்னா இசட், சரியா? ரிவர்ஸில் அப்படியே வரும். அப்போ இசட்டை விட்டுட்டு ஒய். கரெக்டா?
அதே மாதிரி அடுத்த 2 எழுத்துக்கு யோசிச்சிங்கன்னா ஐயும் ஓவும் வரும். முடிஞ்சு போச்சு பாருங்க. நம்ம புரியுதுங்களா எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 1 2 3 3 லெட்டரை முன்னாடி எழுதியிருக்காங்க. நமக்கு அப்படியுமே ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்ச உடனே நம்மளோட ஆப்ஷனை கரெக்டாக சூஸ் பண்ணுற முடியுது. சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 243. இஃப் நர்ஸ், நர்ஸ் என்பது டாக்டர், டாக்டர் என்பது மேனேஜர், மேனேஜர் என்பது டீச்சர், டீச்சர் என்பது என்ஜினியர், என்ஜினியர் என்பது டிக்டேட்டர் என எழுதப்பட்டால் வகுப்பில் பாடம் நடத்துபவர் யார்? நமக்கான கொஸ்டின் இதுதான். வகுப்பில் பாடம் நடத்துபவர். தென் who teaches the class? யார் கிளாஸ்ல பாடம் நடத்துவா? டீச்சர். ஆனா ஆன்சர் டீச்சர் கிடையாது. டீச்சர் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா தப்பு. ஏன்னா டீச்சரை என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். டீச்சர் என்பது என்னன்னு கொடுத்துருக்காங்க? என்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 3 என்ஜினியர். இந்த கொஸ்டினை கொஞ்சம் கவனமா பார்க்கணும். நம்ம வகுப்பில் பாடம் நடத்துவதுன்னு சொல்லி டீச்சர்னு போட்டோம்னா தப்பாயிடும். டீச்சரை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்க்கணும். டீச்சர் என்பது டீச்சர் இஸ் கால்டு என்ஜினியர். டீச்சரை என்ஜினியர்னு கால் பண்றோம். ஸோ ஆன்சர் என்ஜினியர். நம்ம புரிஞ்சு முடியுதா? இதில் நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன் பாருங்களேன். மருத்துவமனையில் வைத்தியம் பார்ப்பவர் யார்? மருத்துவமனையில் வைத்தியம் பார்ப்பவர் யார்? இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வைத்தியம் பார்ப்பவர் இல்ல வைத்தியம் பார்ப்பவர் யார் இப்படிங்கிறது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கொஸ்டின். இது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதே லாஜிக் தான் மேலே இருக்கிறது. இதுல மருத்துவமனையில் வைத்தியம் பார்ப்பவர் யார் அப்படின்னு கேட்டா ஆப்ஷன் என்ன சொல்லுவீங்க? கீழே இருக்கிற இதே ஆப்ஷனே நான் வைக்கிறேன். ஆப்ஷனை மாத்தல. இந்த 4 ஆப்ஷன்ல இருந்து எது சரியா வரும் அப்படிங்கிறத நீங்க எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 244. பெண்கள் வரிசையில் கமலாவின் நிலை இடமிருந்து 15வது இடத்திலும் வலப்பக்கத்திலிருந்து அவரது நிலை 17வது இடத்திலும் இருந்தால் அந்த வரிசையில் எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள்? பாருங்க, இது ஒரு வரிசை சொல்லியிருக்காங்க. ஒரு பெண்களோட வரிசை லைனா நிக்கிறாங்க. இதுல லெஃப்ட் சைட்ல இருந்து கமலா அப்படிங்கிற நிலை லெஃப்ட்ல இருந்து 15வது. இங்க லெஃப்ட்ல இருந்து எத்தனாவது ஆளா நிக்கிறாங்க அப்படின்னா 15வது ஆளா நிக்கிறாங்க. அப்படின்னா இவங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 14 பேர் நிற்பாங்க. அடுத்ததா வலப்பக்கத்திலிருந்து அவரது நிலை 17. ரைட் சைட்ல இருந்து எத்தனையாவதா நிற்கிறாங்க அப்படின்னா 17ஆவதா நிற்கிறாங்க. அப்போ அவருடைய ரைட் சைடில் எத்தனை பேர் நிற்பாங்க? 16 பேர் நிற்பாங்க. அப்படின்னா அந்த வரிசையில எவ்வளவு பேர் நிற்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, கமலாவுக்கு இந்த பக்கம் 14 பேர், அவங்களுக்கு ரைட் சைடில் 16 பேர். 14 ஒரு 16 30. ஆனால் ஆன்சர் 30 கிடையாது. ஏன்? நடுவில் கமலா நிற்கிறாங்க. கரெக்டா? அவங்கள சேர்க்கிறோம். அப்போ 31 சேர்த்தோம்னா 31. ஸோ அந்த கியூவில் நிற்கிற மொத்த லேடிஸ் எவ்வளோ பேர் அப்படின்னா 31 பேர். இதை இன்னொரு விதத்துலையும் சொல்லி தரலாம். என்ன? இந்த 15 17 ரெண்டுத்தையும் கூட்டுங்க, கூட்டி வர ஆன்சர்லேருந்து 1 கழிங்க அப்படின்னா 31 அப்படின்னு சொல்லி தரலாம். இதுவும் ஓகே தான். ஆனால் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இந்த 1 மைனஸ் பண்ணுறதுன்றது யூஸ் ஆகாது. நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு லைன் போட்டுருங்க. ஏன்னா இதில் சில நேரம் 2 பேரை வச்சும் கொடுப்பாங்க. 2 பேரை வச்சுலாம் கொடுக்கும்போது நீங்கள் இப்படி லைன் போட்டிங்கன்னா மட்டும்தான் செட் ஆகும். நம்ம அடுத்தடுத்த ரீசனிங் டாபிக் போடும்போது நான் உங்களுக்கு அதையும் சொல்கிறேன். சரிங்களா? இப்படி நம்ம லைன் போட்டோம்னா உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நடுவில் இவங்க நின்றுறாங்க. இப்போ இந்த பக்கம் எத்தனை பேர், இந்த பக்கம் எத்தனை பேருன்னு தெரிஞ்சிச்சு. இவங்களை ஆட் பண்ணிடணும். ஏன்னா தப்பு பண்ணுறோம் அப்படின்னா நடுவில் நிற்கிற இவங்களை விட்டுரும். இந்த பரமார்த்த குரு கதைகள்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பரமார்த்த குரு கதைகள் யார் எழுதுனது? இது உங்களுக்கு நான் கொடுக்குற 2வது கொஸ்டின். மேத்ஸ் தானே சார் நடத்துறீங்க, இதெல்லாம் கேட்குறீங்கன்னா பரவாயில்ல, நமக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய தானே இது, அதனால தாராளமாக கேட்கலாம். பரமார்த்த குரு கதைகள் எழுதியவர் யார்? நம்மளுடைய சிலபஸ்ல வரக்கூடியது தான். அதுல ஒரு சீன் வரும். என்ன அப்படின்னா கவுண்ட் பண்ணும்போது அவங்கள விட்டுருவாங்க, நின்றுட்டு இருப்பாங்க. இந்த ரவுண்டா அந்த ஆற்றை தாண்டி வரும்போது எத்தனை பேர் இருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணும்போது ஒருத்தரை விட்டுட்டு இன்னொரு மீதி பேர் எல்லாம் எண்ணுவாங்க. அப்போ ஒரு ஆள் குறைஞ்சிடுவாங்கல்ல. அந்த மாதிரி நீங்க சுத்தி இருக்கிற இவங்களை மட்டும் எண்ணிட்டு நடுவில் இருக்கிற இவங்களை கவுண்ட் பண்ணாமல் விட்டீங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும். சரிங்களா? அதனால தான் இந்த 1 ஆட் பண்ணியிருக்கிறது. இது லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லையும் நிற்கிறவங்க. இது கமலா. அப்போ அவங்களையும் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 31 பேர் இருக்காங்க. சரிங்களா? ஞாபகமா பரமார்த்த குரு கதைகளை எழுதினவர் யாருன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? ஓகே. அடுத்ததா 245. 2 மாம்பழங்கள் ஈக்குவல் டு 6 ஆப்பிள்களுக்கு சமம். 2 ஆப்பிள்கள் ஈக்குவல் டு 8 வாழைப்பழங்களுக்கு சமம் எனில் ஒரு மாம்பழம் வாங்குவதற்கு பதிலாக எத்தனை வாழைப்பழங்கள் வாங்க முடியும்? இது ஒரு நல்ல கொஸ்டின். பாருங்க, நீங்க பாருங்க, 2 மேங்கோஸ் அப்படிங்கிறது 6 ஆப்பிளுக்கு ஈக்குவல். அதே நேரம் 2 ஆப்பிள் அப்படிங்கிறது 8 பனானாவுக்கு ஈக்குவல். அவங்க மேங்கோவுக்கு பதில் எத்தனை ஆப்பிள் பனானா வாங்கலாம்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, 2 ஆப்பிள் அப்படிங்கிறது 8 பனானா. அப்போ 1 ஆப்பிள் அப்படிங்கிறது 4 பனானா. கரெக்டா? இது 2ஆல வகுத்துறேன், இல்லை பாதி ஆக்கிடுறேன். 2ல் பாதி 1, 8ல் பாதி 4. 1 ஆப்பிள்ன்றது 4 பனானா. இங்க எத்தனை ஆப்பிள் இருக்கு? 6 ஆப்பிள் இருக்கு. அப்ப 6 × 4. ஏன்னு தெரியுதா உங்களுக்கு? 1 ஆப்பிள்ன்றது 4 வாழைப்பழம்னா
அப்போ 6 ஆப்பிள்ன்றது 6 நான்கு 24 பனானாவா மாறிடும். இப்போ இது என்னவா மாறிடுச்சு? 24 பனானாவா மாறிடுச்சு. எது? 2 மேங்கோ. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 மேங்கோ இருக்கு. நீங்க 24 சூஸ் பண்ணிட்டீங்கன்னா தப்பு. நல்லா கவனமா பார்க்கணும். 2 மாம்பழம்ன்றது இப்போ என்னவா மாறிடுச்சு அப்படின்னா 24 வாழைப்பழமா மாறிடுச்சு. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஒரு மாம்பழம் வாங்குறதுக்கு பதில் இன்ஸ்டீட் ஆஃப் பையிங் ஏ 1 மேங்கோ, ஒரு மேங்கோக்கு பதில் கேட்குறாங்க. அப்போ அப்படின்னா இதை மறுபடியும் 2ஆல் வகுத்துடுறேன், அல்ல பாதி ஆக்கிடுறேன். 2ல் பாதி 1. அப்போ ஒரு மேங்கோன்றது 24ல் பாதி 12. ஸோ ஒரு மேங்கோ அப்படிங்கிறது 12 பனானாவுக்கு சமம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1 12. என்ன தப்பு பண்ணுறோம்னா இந்த ஆப்பிளில் கரெக்டாக பனானாவை மாற்றிடுவோம். இங்கே டக்குன்னு 24 வரதால 24 ஆப்ஷனில் வச்சிருக்காங்கன்றதால 24 சூஸ் பண்ணுறோம். அவங்க கொஸ்டினில் கேட்டிருக்கிறது ஒரு மேங்கோ தான் கேட்டிருக்காங்க. இங்கே இருக்கிறது 2 மேங்கோ. அப்போ அதை பாதியாக்கி போடணும். நம்ம புரிஞ்சு முடியுதா? இது விஷயம் ரொம்ப சின்னது தான். என்ன அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் இதே மாதிரி தான் அவங்க கேட்குறாங்களே. நமக்கு டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ரீசனிங் கேட்குறதெல்லாம் நம்ம அந்த நம்பர் சீரிஸ் பார்த்தது, ஏபிசிடி பார்த்ததெல்லாம் பழசாயிடுச்சு. கேட்குறாங்க அதுலேயும். இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக 1 or 2 கொஸ்டினை கேட்கும்போது அவங்க இது மாதிரியான கொஸ்டினை தான் புட் பண்ணுறாங்க. சரிங்களாம்மா? இது 245. அடுத்தா 246 பாருங்க. ஒரு லீப் ஆண்டின் முதல் நாள் திங்கட்கிழமை என்றால் அந்த ஆண்டின் கடைசி நாள் என்ன கிழமையாக இருக்கும்? இப்போ இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் டே கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா திங்கட்கிழமைன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஜனவரி 1. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஜனவரியில் மீதி எவ்வளோ நாள் இருக்குன்னு பார்க்கணும். 31. இதில் 1 மைனஸ் பண்ணோம்னா 31ல் 1 போயிடுச்சு அப்படின்னா மீதி 30. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அந்த மாதிரி பார்த்துட்டே வரணும். கடைசி நாள் அப்படின்னு அவங்க கேட்குறது டிசம்பர் 31. என்ன ஆண்டு சொல்லியிருக்காங்க? லீப் ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? லீப் வருஷம் மொத்தம் எத்தனை நாள் இருக்கும்? 366 நாள் இருக்கும். கரெக்டா? அதில் இந்த 1ஆம் தேதி ஏன்னா முதல் நாள் அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ அந்த 1 மைனஸ் பண்ணிடுறோம். அப்போ 366ல் 1 போயிடுச்சுன்னா 365. அப்படி இல்லை நீங்கள் என்ன பண்ணணும்னா பிப்ரவரி 29, மார்ச் 31, ஏப்ரல், மே, ஜூன் ஒன்றுன்னா சொல்லிட்டு வரணும். நம்ம எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டே லாஸ்ட் டே தானே. அப்போ மொத்தம் 366 நாள். நம்ம இந்த 1 மைனஸ் பண்ணுறோம் இல்லை, இங்கே 31ல் 1 போயிடுச்சுன்னா 30ன்னு வருது இல்லையா? ஸோ அதனால தான் அந்த 1 மைனஸ் பண்ணிட்டேன் நான். அப்போ 366ல் 1 போயிடுச்சுன்னா 365. எந்த நம்பர் கிடைச்சாலும் அதை நம்ம எதால் டிவைட் பண்ணணும் அப்படின்னா 7ஆல். ஏன்? ஒரு வாரத்துக்கு மொத்தம் 7 நாட்கள். அப்போ 7 35, மீதி 1 5, 7 14, மீதி 1. நமக்கு மீதி என்ன வருதுன்றது தான் தேவை. இந்த குவாஷன் தேவை கிடையாது. ஈவு என்னன்றது இந்த இடத்துல தேவை கிடையாது. மீதி என்ன கிடைக்குது? 1. அவங்க ஃபர்ஸ்ட் டே என்ன சொன்னாங்க? மண்டே. அப்போ 1 வருது. மண்டேவுக்கு அடுத்த நாள்னு அர்த்தம். மண்டேவுக்கு அடுத்த 1ஆவது நாள். மண்டேவுக்கு அடுத்து என்ன வரும் நமக்கு? டியூஸ்டே. ஸோ வருஷத்தோட கடைசி நாள் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் 2 டியூஸ்டேவா இருக்கும். சரிங்களாமா? நம்ம ஏற்கனவே சில என்எம்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்காக கொஷின்ஸ் போட்டிருப்போம். அதில் சொல்லும்போது இந்த டேஸை வச்சு அவங்க கொஷின் எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். அதில் இந்த மாடல் எல்லாமே கொடுத்துருப்போம். நான் வேணா அந்த வீடியோ லிங்க்கையும் உங்களுக்கு குரூப்பில் அனுப்பி விடுறேன். அதை பார்த்தீங்கன்னாலும் இந்த டேஸை பற்றின மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். சரிங்களாமா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி டியூஸ்டே. ஓகேவா? அடுத்ததான் கேள்வி எண் 247. ஒரு குரங்கு 30 மீட்டர் உயரமுள்ள கம்பத்தின் உச்சியில் ஏறுகிறது. ஒவ்வொரு 4 மீட்டர் ஏறும் பொழுதும் 2 மீட்டர் சறுக்குகிறது. அது கம்பத்தின் உச்சியை அடைய எத்தனை முறை ஏறும்? கொஸ்டின் புரியுதான்னு பாருங்க. ஒரு கம்பத்தில் ஏறுது. முதல்ல 4 மீட்டர் ஏறுது, 2 மீட்டர் சறுக்கிடுது. அப்போது ஃபர்ஸ்ட் டைம் ஏறும்போது எவ்வளோ மீட்டரில் இருக்கும்? 2 மீட்டரில் இருக்கும். செகண்ட் டைம் இங்கேருந்து என்ன பண்ணும்? 4 மீட்டர், அதாவது 6 வரைக்கும் போகும். ஆனால் 2 சறுக்கிடும். அப்போ எங்கே வந்துடும்? 4 ஆண்டை வந்துடும். ஸோ செகண்ட் டைம் 4 மீட்டர். அப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் டைம் 2 மீட்டர், செகண்ட் டைம் 4 மீட்டர், தேர்ட் டைம் 6 மீட்டர். இப்படியே போனால் 30 எப்போ வரும்னு கேட்குறாங்க. நம்ம என்ன யோசிப்போம்? 3 2 6, 4 2 2 10. அப்போ 15 2 30. 15வது முறை 30 வந்துடும் சார் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது தப்பு. 15 கிடையாது. ஏன் சார் 15 கிடையாது அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க. நான் இப்படி வரேன். 22வது முறை 12வது முறை 12 2 24ல் இருக்கும். 13வது முறை 13 2 26ல் இருக்கும். கரெக்டா? 13வது முறை எந்த இடத்துல இப்போ வந்து நின்றுச்சு? 26ல் 13 டைம்ஸ் ஏறி 26வது இடத்துல வந்து நின்றுச்சு. 14வது முறை இப்போ ஜம்ப் பண்ண போகுது. மொத்தம் கம்பத்தோட ஹைட் எவ்வளோ? 30 மீட்டர். 14வது முறை ஜம்ப் பண்ணும்போது அது கரெக்டாக எங்கே போயிட்டு உட்காந்துரும்? உச்சியில் போய் உட்காந்துரும். நமக்கு உச்சியே இதுதான். இங்கே உட்காந்த பிறகு மறுபடியும் சறுக்கிறதுக்கு வழி கிடையாது. கரெக்டாக உச்சியில் இங்கே வந்துடும் போது இப்போ எத்தனாவது முறை ஜம்ப் பண்ணுது? 14வது முறை ஜம்ப் பண்ணுது. 4 மீட்டர் ஜம்ப் பண்ணுது. அப்போ 26 + ஒரு 4 என்னவாயிடும் அப்படின்னா 30 ஆயிடும். இப்போ அது போயிட்டு உச்சியில் உட்காந்துருது. உட்கார்ந்த பிறகு சறுக்கிறதுக்கு வழி இல்லை பாருங்க. ஸோ 14வது முறையே அது எங்கே போயிடும் அப்படின்னா 30வது மீட்டரில் போயிடும். நம்ம என்ன யோசிப்போம்னா 14 30க்கு போயிட்டு மறுபடியும் 2 28 வரும். திரும்ப 15வது முறை போகும்போதுனா
மொத்தமே 30 மீட்டர் தான். நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, 15வது முறை தாவுதுன்னா 4 மீட்டர் எங்க தாவுறது? ஆனா கம்பமே கிடையாது ஹைட்ல. அப்ப தாவவே முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களாமா உங்களுக்கு? ஸோ 14வது முறையே அது எங்க போயிட்டு உட்காந்துரும் அப்படின்னா உச்சியில போயிட்டு உட்காந்துரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1 14. நம்ம இதெல்லாம் கரெக்டா முதல்ல மீன் பண்றோம். 1வது முறை 2 மீட்டர்ல இருக்கும், 2வது முறை 4 மீட்டர்ல இருக்கும்லாம். இப்படியே யோசிச்சுட்டே வரும்போது 15வது முறை தானே 30 மீட்டர் வரும்ட்டு 15ன்னு சூஸ் பண்றோம். ஆன்சர் தப்பாயிடும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அவங்க ரீசனிங்ல பசில்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க நமக்கு. அதுக்குள்ளாடி இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களால கேட்க முடியும். சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 248. ஒரு நாளைக்கு எத்தனை முறை கடிகாரத்தின் மணிமுள் மற்றும் நிமிடமுள் ஆகிய இரண்டும் ஒரே நேர்கோட்டில் அமையும்? How many times in a day the hands of a clock are straight? இந்த கொஸ்டினை நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் நான் ஒரு 4-5 கொஸ்டின் உங்களுக்கு சேர்த்து சொல்ல போறேன். இதுல எதை வேணாலும் அவங்க டிஎன்பிஎஸ்சி நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல பாத்துக்கோங்க. நீங்க ஏன் எப்படிலாம் யோசிக்க கூட வேண்டாம். என்ன கேட்டீங்கன்னா சொல்லணும்னா சொல்லலாம், அவ்வளோ விளக்கெல்லாம் நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும். இதை சொல்ற வரைக்கும், இதை சொல்லும் போது சரிங்களா? ஆனா அவ்வளோ தூரம்லாம் வேண்டாம். நான் உங்களுக்கு சிம்பிளா சில விஷயங்களை மட்டும் சொல்றேன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கேள்விலாம் கேட்கறாங்கன்னா அங்க உட்காந்து இல்ல நான் யோசிச்சு தான் போடுவேன், இது இப்படி அது அப்படின்லாம் ஒரு சில கொஸ்டின்லாம் நம்ம அப்படி பண்ணவே கூடாது. ஒரு சிலதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்னா அவ்வளோதான். அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு இது ஒரு 2 செகண்ட் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்கன்னா ஆன்சரை போட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிட்டே இருக்கலாம். இப்போ இங்க பாருங்க, நேர்கோட்டில் அமையும் ஸ்ட்ரெயிட்டா எவ்வளவு முறை வரும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன் 3 44. எத்தனை முறை நேர்கோட்டில் அமையும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 44 முறை. இதே கொஸ்டினை எவ்வளோ முறை கோஇன்சைட் ஆகும்? என்னவாகும்? கோஇன்சைட். அதாவது தமிழ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒன்றுடன் ஒன்று மேற்பொருந்தும்னு கேட்பாங்க. இது எல்லாத்தையுமே நீங்க எழுதி வச்சுக்கோங்க. மேல சிலர்லாம் ரெகுலரா எழுதிட்டு வரீங்க இல்லையா, அவங்க இந்த 248வது கேள்வியை எழுதும் போது கீழே இப்ப நான் சொல்ல போற இந்த 3-4 கொஸ்டின்ஸையும் அப்படியே சேர்த்து எழுதிக்கோங்க. ஒன்னோட ஒன்று கோஇன்சைட் ஆகும், மேற்பொருந்தும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 22 முறை. எத்தனை முறை? 22 முறை. இது ஒரு முறை டிஎன்பிஎஸ்சில கேட்டிருந்த கொஸ்டின். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த எத்தனை முறை மேற்பொருந்தும் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சில முன்னாடி கேட்டது. நேர்கோட்டில் அமையும் அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சில கேட்டது கிடையாது. ஸோ அதனால தான் அந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரியா? நேர்கோட்டில் எத்தனை முறை அமையும்னா 44 முறை. இங்கிலீஷ்ல ஸ்ட்ரைட்னு சொல்லுவாங்க. எத்தனை முறை கோஇன்சைட் ஆகும், அதாவது ஒன்றுடன் வந்து மேற்பொருந்தும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நேர்கோடு அமைகிறதுக்கும் மேற்பொருந்துறதும் வேற. இப்போ உதாரணத்துக்கு மேற்பொருந்துறது அப்படின்னா இப்போ 12 மணிக்கு இப்படி இருக்கும், கரெக்டா? இதுதான் மேற்பொருந்துறது. இப்போ 3 மணிக்கு மேல ஒரு 3 12 3 13 போல இந்த டைம் மாதிரி இருக்கும். இது மேற்பொருந்துறது. நேர்கோடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுவும் நேர்கோடு தான். 12 மணிக்கு இருக்கிறதும் 6 மணிக்கு யோசிச்சு பாருங்க, பெரிய முள் இங்க இருக்கும், சின்ன முள் இங்க இருக்கும். இதுவும் நேர்கோடு தான். ஸோ ரெண்டுமே சேர்ந்து வரும். அதனால தான் டபுளா இருக்கும் பாருங்க. மேற்பொருந்துறத மாதிரி டபுள் என்னவா இருக்கும்னா நேர்கோட்டில் அமையிறது இருக்கும். சரிங்களா? இது 2வது. இன்னொன்று சொல்றேன் பாருங்க, ஸ்ட்ரெயிட் பட் நாட் ஆப்போசிட். ஸ்ட்ரெயிட் என்ன கேட்பாங்க? பட் நாட் ஆப்போசிட். அதாவது நேர்கோட்டில் இருக்கணும், நேரா இருக்கணும், ஆனா என்னவா இருக்கக்கூடாது? பட் நாட் ஆப்போசிட். எதிரெதிராக இருக்கக்கூடாது, எதிரெதிராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்கோட்டில் அமையும் ஆனால் எதிரெதிராக இருக்காது அப்படின்னாலும் இதே தான், 22 தான். ஏன்னா இதான் அர்த்தமே. மேல மேல இருக்கணும், ஆனா இதுதான் ஆப்போசிட். இப்போ 6 மணினா ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க, அப்படி இருக்கக்கூடாது. சரிங்களா? கோஇன்சைட் அப்படிங்கிறதும் இதே வார்த்தையை மாத்தி, ஏன்னா இங்க ஸ்ட்ரெயிட்னு சொல்லிட்டோம் இல்லையா, நீங்க ஸ்ட்ரெயிட்னு கேட்டாலும் 44 அப்படின்னு போட்டக்கூடாது பாருங்க. அதனால தான் இதை சொல்றேன். ஸ்ட்ரெயிட் பட் நாட் ஆப்போசிட். நேரா இருக்கணும் ஆனா எதிரெதிரா இருக்கக்கூடாது அப்படின்னா அப்பயும் ஆன்சர் என்னதான் அப்படின்னா 22 தான். சரிங்களா? இது வார்த்தைகளை வச்சு கேட்கறது, நேர்கோடு கோஇன்சைட் அப்படின்ட்டு. இன்னொரு கொஸ்டின் என்ன தெரியுமா கேட்பாங்க நமக்கு? எத்தனை முறை இந்த மணி முள்ளும் நிமிட முள்ளும் 90 டிகிரில இருக்கும்னு கேட்பாங்க ஒரு நாளைக்கு. சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே எத்தனைக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு. இதை ஒருவேளை அவங்க அப்படியே மாத்தி 12 மணி நேரம்னு கேட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க பாதி பாதியா ஆக்கணும். சரியா? நம்ம சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு நாளைக்கு. சரி, எத்தனை முறை நிமிட முள்ளும் மணி முள்ளும் 90 டிகிரியில் இருக்கும்? டிகிரி வச்சு கேட்குறாங்கன்னா 44. மேலே சொன்னால் அதே மாதிரி. இங்க சொன்னது ஆனால் ஸ்ட்ரெயிட் லைன். சரியா? இது 90 டிகிரி. 90 டிகிரியில் இருக்கும்னா 44. ஒருவேளை இதே டிகிரியை வச்சு அவங்க இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா 0 டிகிரி அண்டு 180 டிகிரி இப்படின்னு கேட்பாங்க. அதான் நேர்கோடுன்றது. 0 டிகிரி அண்டு 180 டிகிரி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அப்பயும் ஆன்சர் என்னதான் வரும் அப்படின்னா 44 தான் வரும். சொல்றது புரிஞ்சுக்க முடியுதுங்களாமா? ஸோ 90 டிகிரின்னு கேட்குறாங்க அப்படின்னாலும் 44, 0 டிகிரி அண்ட் 180 டிகிரின்னு சொல்றாங்க அப்படின்னாலும் 44 தான். ஸோ டிகிரியை வச்சு கேட்கும்போது ஆன்சர் என்ன கிடைச்சிரும் அப்படின்னா 44 டிகிரின்னு கிடைச்சிடும். ஏன் 90 டிகிரி வரும்போதும் 44 வருது அப்படின்னா இப்போ யோசிச்சு பாருங்களேன்,
3 மணி இப்போ 3 மணி அந்த நேரத்தில் 90 டிகிரி இருக்கும். இதே 3லேருந்து இந்த கடி இப்படி தள்ளியே வரும்போது இந்த 3 இங்கே வந்திருக்கும். இது ஏதோ ஒரு நேரத்தில் இப்படி இருக்கும் பார்த்தீங்களா? இங்கேயும் என்னதான் வரும் அப்படின்னா 90 டிகிரி வரும். 1 ஹவருக்கு 2 வந்துடும். அப்படின்னா 24 ஹவர்ஸுக்கு 48 வருமா சார்னு கேட்கவே கூடாது, வராது. இந்த 12 ஆண்ட வரும்போது மட்டும் அது மாறும். நம்ம என்னன்னா 12 ஹவர்ஸ்னு கணக்கு வச்சிருக்கோன்றதால் 12 × 2 அப்படிலாம் யோசிப்போம். இது எல்லாமே பாருங்க ஒன்று குறைஞ்சிருக்கும். 11 × 2 தான் வந்திருக்கும். 11 × 2 அப்போ 11 × 22 போது அப்படியே 2 போது 44. ஸோ 11 ஹவர்ஸை பேஸ் பண்ணி தான் வரும். சரிங்களா? ஸோ டிகிரியை வச்சு வரும்போது 90 டிகிரியாக இருந்தாலும் 0 and 180 கொடுத்தாலும் ஆன்சர் என்ன தான் வரும் அப்படின்னா 44 தான் வரும். நம்ம புரியுதா? இது ரொம்ப 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 முக்கியமானது பாருங்க. அவங்க இதில் எதை பேஸ் பண்ணி கேட்டாலும் இந்த 2 ஆன்சர் தான், ஒன்று 22 இல்லைனா 44 ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கரெக்டாக என்ன கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணணும். சரிங்களாமா? அடுத்ததான் கேள்வி எண் 249. இது என்னன்னா ஒரு கொஸ்டின் ஃபிகர் கொடுத்துட்டாங்க, ஒரு ஆன்சர் ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஃபிகர்லேருந்து எது கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப எளிமையானது. இதையும் சில நேரங்களில் கேட்குறாங்க ரீசனிங்கில். அப்போ தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாடலில் ஒரு 2 கொஸ்டின் வச்சுருக்கேன். சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த சர்க்கிளுக்குள்ளாடி 1 2 3 4 4 டைரெக்ஷன்லேருந்து 4 கோடு. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? 1 2 3 4 இந்த டயக்ராம் தான் இங்கே வரும். எங்கே இருக்குன்னு பாருங்க. தோ ஆப்ஷன் 1. இதில் 3 கொடுத்துருக்காங்க, இதில் 2 கொடுத்துருக்காங்க, இதுலேயும் 3 தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இதெல்லாம் வராது. ஸோ சரியான விடை ஆப்ஷன் 1. முடிஞ்சிச்சா? அடுத்ததாக பாருங்க. கேள்வி 250. கொடுக்கப்பட்ட படங்களில் வேறுபட்ட படத்தை தேர்ந்தெடு. இதில் மிஸ்மேட்ச் ஆகுறது. இங்கே ஆன்சர் ஃபிகர்ல என்ன வரணும் அப்படின்னு கேட்டாங்க. இங்கே எது மிஸ்மேட்ச் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே கவனிச்சுட்டே வாங்களேன். ஒன்றும் இல்லை, இது அப்படியே இந்த டைரெக்ஷனில் திருப்புறேன் அப்படின்னா இந்த ஆர்ம்ஸ் அப்படியே இங்கேருந்து என்னவாயிடும்? இங்கே கீழே வந்துடும். இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை அப்படியே இன்னும் திருப்புறேன் அப்படின்னா இந்த பக்கம் வரும்போது இந்த ஆர்ம்ஸ் இந்த பக்கம் போயிடும். இதோ இதில் இருக்கு பாருங்க. ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த ஆர்ம்ஸ் இப்படி வரும்போது இப்படி மேல் பக்கம் தான் பார்த்துருக்கும். ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆர்ம்ஸை கீழ் பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொட்டேட் ஆகும்போது இந்த ஷேப் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ இதில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் 3 தான் பொருந்தாதது. சரிங்களா? ஒரு சிலருக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா இது கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கு சார், இதெல்லாம் நேராக இருக்கே அப்படின்னா இது டயக்ராமில் கொடுக்கும்போது அப்படி கொடுத்துருக்காங்க. நேராக இருக்கிறது தான் இது. சரிங்களா? இந்த டைரக்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதெல்லாம் ஒரே டைரக்ஷனில் இருக்கு. இது மட்டும் இந்த ஆர்ம்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கு. ஸோ பொருந்தாதது ஆப்ஷன் 3. சரிங்களாமா? ஸோ இது வரைக்கும் இந்த 10 கொஸ்டின் நம்ம ஃபுல்லாக எதை வச்சு பார்த்துருக்கோம் அப்படின்னா ரீசனிங் வச்சு பார்த்துருக்கோம். அடுத்து வரக்கூடிய நாட்களையும் நான் ஒரு நாள் இதே மாதிரி ரீசனிங் வச்சே 10 கொஸ்டினை கொடுக்குறேன். தினசரி கொடுக்குற கேள்விகளை ரொட்டீனாக எழுதி வச்சுக்கிட்டு டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சீசன் 1ல் கொடுத்துருந்த கொஸ்டின்ஸையும் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 10 கொஸ்டினாக வச்சு டெய்லியும் ஈவினிங்கில் வீடியோ போடுறேன். அந்த கொஸ்டின்ஸும் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டே வாங்க. ஏன்னா அதில் இருக்கிறதும் ஒரு சிலதெல்லாம் இதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். அதில் சொல்ல போனால் இன்னும் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா டாபிக் வைஸாகவே ஒவ்வொரு நாளும் 5 கொஸ்டின் வச்சு கொடுத்துருப்பேன். ஒரு 2 நாளைக்கு சேர்த்து ஒரு 10 கொஸ்டின் வரும்போது டாபிக் வைஸாகவே கொடுத்துருப்பேன். டாபிக் வைஸாக தேவைப்படுறவங்களுக்கும் அந்த வீடியோஸ் யூஸ் ஆகும். சரிங்களாமா? நாளைக்கு இன்னொரு 10 கேள்வியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.